ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கிங்டம் ரிவைவல் சர்ச் ஆராதனையில் நீங்களும் ஒரு பங்காக இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Once again, I welcome everyone who is connected through this media. It is our joy because you are the part of our church service. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. எனக்கு என்ன தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர். He is a God of another chance. He is a God of another chance. தேவன் நமக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுக்க போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளிலே கர்த்தர் திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாம் இழந்தவைகளிலே கர்த்தர் நமக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் விழுந்து போயிருப்போம், கர்த்தர் திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவர், நம்மை எழுந்து நிற்க பண்ணவர். He is a God of another chance. He is going to give you another chance. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். எதிலே நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இழந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்த காரியத்திலே திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா உலகம் திரும்ப நமக்கு வாய்ப்பை கொடுக்காது. ஒரு தடவை சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரு முத்திரை குத்திடும். யூ ஆர் ராங், யூ ஆர் ஃபெயிலியர், நீ தோற்று போனவன், நீ தவறானவன். ஒருவேளை நாம் தவறு செய்திருக்கலாம், அது நமக்கு ஒரு முத்திரை விழுந்துடும் இந்த உலகத்தில். There is a saying that you made this bed, now you have to lie in it. You made this bed, you have to lie in it. நீதான் இதை உருவாக்குன, நீதான் அதை சகிச்சாகணும், நீதான் தப்பு பண்ண, நீதான் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சாகணும். This is the world. இதுதான் உலகம். நீ செய்த தப்புக்கு நீதான் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். உன்னுடைய குற்றத்துக்கு நீதான் பலியாக வேண்டும். உன்னுடைய குற்றத்துக்கு நீதான் கஷ்டப்பட்டாகணும், நீதான் தண்டனை அனுபவிச்சாகணும். இதுதான் உலகம் சொல்லும். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ குற்றம் செய்தாய், நீ தண்டிக்கப்பட தேவையில்லை, உனக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன். உன்னுடைய பாவம், நீ பாவம் செய்தாய், உன்னுடைய பாவத்திற்கு நீ பரிகாரம் செய்ய தேவையில்லை, நான் பரிகாரியாக மாறுகிறேன். நீ தவறு செய்தாய், உன்னுடைய தவறுக்காக நீ தண்டிக்கப்பட தேவையில்லை, உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். That is Bible, that is Jesus Christ. அதுதான் வேதம், அதுதான் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் சொல்லுகிறார், அவர் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, உன்னுடைய அக்கிரமத்தை நீ விட்டு வெளியே வருவதற்கு இப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பு, உலக ஆசையிலிருந்து நீ வெளியே வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். He is a God of giving another chance. அவர் திரும்ப ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறார். பாவத்திலே நீ விழுந்து 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 எழுந்திருக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறார். தோல்வியே உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறார். கர்த்தர் திரும்ப உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். That he is rich in mercy. He is rich in mercy and loves you greatly. He is more than willing to give you another chance and another help, and he is also get you back in the track. He is also get you back in the track. ஒருவேளை நீங்கள் உங்க பாதையை விட்டு நீங்கள் வழி மாறி இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒருவரும் ஒருபோதும் மன்னிக்க முடியாத தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம்.
உங்களுடைய குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பாதையை விட்டு நீங்கள் மாறி எங்கோ சென்று கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, மீண்டும் உன்னை தேவன் உன்னுடைய பாதையில உனக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த வழியிலே, அந்த தடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த பாதையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். Oh, he will bring you back to the track. அவர் மீண்டும் உன்னை அதே பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவார். He is a God of another chance. He is a God of another chance. உனக்கு இன்னொரு வாய்ப்பு, உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பு. மனிதன், இந்த உலகம் சொல்லும் நீ தவறானவன், நீ தவறு செய்தவன் என்று சொன்னால் ஒருபோதும் என் ஆண்டவர் சொல்லுகிறதில்லை நீ தவறானவன். You are disqualified. It is over for you. No, my dear brothers, my dear sisters, உனக்கு ஒருபோதும் ஆண்டவர் அதை சொல்லுவதில்லை. உனக்கு திரும்பவும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க தேவையில்லை. உனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. When you come to Jesus, when you accept Jesus as your Savior, He will give you another chance for your life. He will give you another chance. எதை நீ இழந்திருக்கிறாயோ, நீ தோற்று போன நிலைமையில் ஒருவேளை இருக்கலாம். God is going to give you another chance. ஆண்டவர் உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அதை ஆயத்தமாய் நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. நீ இழந்தவைகளை கர்த்தர் திரும்பவும் தருவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் வருகிற உன்னுடைய வாழ்க்கையில அவர் திரும்பவும் He is a God of another chance. There is one more chance is waiting for you. There is one more chance. It is in God's hand. தேவனுடைய கரத்திலே இன்னொரு ஆசீர்வாதம் உனக்காக காத்துக்கொண்டு. He is a God of mercies. அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். இரக்கமே தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக இறங்குகிறவர். நீ குற்றங்களை நினைத்து, உன்னுடைய பாவங்களை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கலாம். அநேகர் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கலாம். குற்ற மனசாட்சியிலே நீங்கள் வெந்து நொந்து போயிருக்கலாம். அநேக குடும்பங்கள் பிரிந்த நிலைமையில நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வருந்தி வேதனையோடு கூட இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உன் குடும்பத்தோடு நீ சேர்வதற்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். உன் பிள்ளைகளோடு நீ சேர்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்து, அழுது கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கை கர்த்தரை எடுத்து நிறுத்துவார். நஷ்டம் அடைந்து நொந்து போய் வேதனையோடு கூட இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போனாய், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, தோல்வியின் வாழ்க்கை, என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு தெய்வ ஜனமே, நீ தேவனிடத்துல வந்து, ஆண்டவரிடத்துல வந்து உடைய பாவங்களை அறிக்கையிட்டார். உடைய குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர் குற்றங்களை மன்னிக்கிற தேவன். ஆகையினால்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்திலே அவர்கள் கொண்டு வரும் பொழுது அவர்கள் எல்லாரும், நான் நினைக்கிறேன், ஒருவேளை கையில் எல்லாரும் கல்லை வச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, மோசே சொல்லி இருக்கிறாரு, விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்டால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணங்களை சரியாய் கை கொள்ளுகிறவர்கள் அங்கே சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லார் கையிலும் கல் இருந்திருக்கும். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், He is a God of another chance. ஒருவேளை மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கொலை செய்யப்பட வேண்டும், அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் என் இயேசுவோ இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் இரக்க
இரக்கமுள்ளவர். ஆகினாலே அந்த 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 ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உண்மையில யாரும் கல்லெறியலையா? எல்லோரும் போய்விட்டார்கள். அவள் சொல்லுகிறார், எல்லாரும் போய்விட்டார்கள், கல்லெறிவதற்கு தகுதியானவர் மட்டும் அங்கே இருக்கிறார். அவர் ஒருவர் தான் அவளை கல்லெறிந்து கொலை செய்ய முடியும். காரணம், எந்த குற்றமும் இல்லாதவர். அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு கடைசியாய் அவளை பார்த்து சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை, நானும் உன் மீது கல்லெறிவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. How great he is. He forgives. He forgives, my dear brothers and sisters. இந்த வேலையிலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் உடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுப்பார். மீண்டும் ஒரு வாய்ப்பு. எனக்கு தேவ பிள்ளை, அழுது புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஓ, நீ ஒருவேளை நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவாய் போய்விட்டது, இப்படி போய்விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி உன்னுடைய பழைய நிலைமைகளை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையின் தவறான முடிவுகளை பார்த்து யோசித்து நீ கலங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு மறைகள் பல நேரங்களிலே பல இடங்களில் நீங்கள் தவறான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய தவறான முடிவு உங்களுடைய அந்தஸ்தை பாதித்திருக்கிறது. உங்களுடைய தவறான முடிவு உங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பு குறைய செய்திருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய தவறான முடிவு உங்களை தகுதி இழக்க பண்ணி இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய தவறான முடிவு உங்களை உங்களுடையவர்கள் என்ற இடமிருந்து பிரித்து இருக்கிறது. உங்களுடைய தவறான முடிவு உங்கள் வாழ்வாதாரத்தையே பாதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவர் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். God is going to give you another chance. ஆண்டவர் உனக்கு மீண்டும் புதிய வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை நீ தவறான முடிவு எடுத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய அந்த தவறான முடிவு உன்னை வேலை இழக்க பண்ணியிருக்கலாம். உன்னுடைய தவறான முடிவு உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கலாம். உன்னுடைய தவறான முடிவு உன் குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்திருக்கலாம். உன் தவறான முடிவு உன்னுடைய வாழ்க்கையே இருளடைந்ததாக மாற்றி இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட நிலைமையில நீ தவறான முடிவு எடுத்திருந்தாலும் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்து, என் தேவனே, என்னை வாழ வைக்கிறவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீ ஓடி வந்தா அவர் மீண்டும் உன்னை வாழ வைக்கிறவர். திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த உலகம் ஒருபோது கொடுக்காது. இந்த உலகம் செய்யாததை அவர் செய்ய வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்தாங்க. அவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அவர் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். பல பேர் இந்த தவறான முடிவை எடுத்து அவர்கள் வாழ்க்கையில தோற்று போனவர்கள் அவர்களை தாங்களே அந்த குற்ற உணர்வின் நிமித்தம் அவர்களை தாங்களே திட்டிக் கொள்வார்கள், அடித்துக் கொள்வார்கள், நொந்து கொள்வார்கள். நான் தவறாய் செய்து விட்டேன், என்னால்தான் என் பிள்ளை இப்படி ஆகிவிட்டான், நான் செய்த பாவம் என் பிள்ளையை பிடித்துக் கொண்டது, நான் செய்த குற்றம் என் குடும்பத்திலே பிரச்சனை கொண்டு வந்து விட்டது, நான் செய்த தவறு என் டோட்டல் ஃபேமிலியே நிலைகுலைந்து போய்விட்டது. குற்ற மனசாட்சியோட, குற்ற உணர்வோட பல மாதங்கள், பல ஆண்டுகள் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உன்னை குற்ற மனசாட்சியில் இருந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார்.
ஓ, கர்த்தர் மீண்டும் உன்னுடைய பாதையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்த போகிறார். Oh, he will going to get you back to your track. Oh, he is going to get you back your track. ஆண்டவர் மீண்டும் உன்னுடைய பாதையிலே, உன்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே நீ எங்கே இழந்தாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீ இழந்த இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். எஸ், அவர் மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஓ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை மறந்து ஒன்று செய்கிறேன். One thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead. I press toward the goal for the praise of the upward call of God in Christ Jesus. I press toward the goal. பின்னானவைகளை மறந்து நம்முடைய வாழ்க்கையின் பழையவைகளை மறந்து, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு முன்னாக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக ஒரு புதிய வழி திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு முன் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலே உன்னை ஆசீர்வதிக்கிற வழி, உன்னை நடத்துகிற பாதை. ஓ, நீ இழந்தவைகளை திரும்ப தருகிற அந்த பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஓ, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன், பின்னானவைகளை மறந்து ஒன்று செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி தேடுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே நாம் அநேகர் பார்க்கிறோம். அநேகர் பலமுறை அவர்கள் தவறு செய்தவர்கள். வேதத்தில் அதற்கு அடையாளங்கள், நமக்கு மாதிரிகள் நிறைய உண்டு. நீங்க பைபிளை எங்க வேணாலும் புரட்டி பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் நீ குற்றவாளி, நீ தவறு செய்தவன், நீ தண்டிக்கப்பட வேண்டியவன், நீ செய்ததற்கு நீதான் அனுபவித்தாக வேண்டும் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லல. பழைய ஏற்பாட்டிலையும் நாம் பார்க்கிறோம், பாவத்திற்கு பலி கொடுக்க சொன்னார். நம்மை பலி கொடுக்க சொல்லவில்லை, நம்மையே பலியாக சொல்லவில்லை. அதற்கென்று ஒரு மிருகத்தை ஆண்டவர் காண்பித்தார். புதிய ஏற்பாட்டில் அவரே அந்த மிருகமாய் மாறினார், அவரே ஆட்டுக்குட்டியாய் மாறினார். நம்முடைய பலி, நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை பலியாக்கினார். ஆகையினால நமக்கு தண்டனை வழங்குவது, அல்லது நீங்க நினைக்கிற மாதிரி நான் செய்ததுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், நான் வேதனைப்பட்டது அவங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தார், தேவனிடத்தில் வந்தார், அவர் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஓ, அவர் திரும்ப உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வல்லமையுள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, பேதுருவை பாருங்கள், அவன் 3 முறை ஆண்டவரை மறுதலித்தவன். 3 முறை ஆண்டவர் சொன்னார், நீ 3 முறை மறுதலிப்பா. 3 முறை மறுதலித்த பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மேய்ப்பையா பேதுரு? ஆண்டவர் கேட்கிறார், என் ஆடுகளை, என் ஆட்குட்டிகளை. 3 முறை மறுதலித்தவனை உண்மையிலே நம்மளா இருந்தா பேதுருவை பக்கத்திலே விட்டுருக்க மாட்டோம். குற்றம் செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மனிதனுடைய மனது. குற்றம் செய்கிறவர்களை குற்றவாளியாக பார்க்கிறது மனிதனுடைய பார்வை. தவறு செய்கிறவர்களை தூரத்தில் தள்ளி வைப்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் என் தேவனோ குற்றத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை தள்ளிவிட்டு பாவியை நேசிக்கிறவர். குற்றவாளியாய் ஒருவேளை இந்த உலகத்துக்கு முன்னால் நீ நிறுத்தப்படலாம், ஆனால் 3 முறை மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் திரும்ப
திரும்பவும் அவனை ஊழியம் செய்யும்படி அழைத்தார். அவன் மீது அபிஷேகத்தை வைத்தார். ஓ, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவனுடைய பிரசங்கத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரசிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலும் உன்னுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஓ, உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, யோனா ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் யோனாவை திரும்பவும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், திரும்பவும் மன்னித்தார். அவரை திரும்பவும் தீர்க்கதரிசியார் டிஸ்குவாலிஃபை பண்ணல. ஆண்டவர் ஒருபோதும் டிஸ்குவாலிஃபை பண்ணல. நம்ம தகுதி இழக்க பண்ணவில்லை. நம்முடைய குற்றத்தின் அடிப்படையிலே, நாம் செய்கிற மீறுதலின் அடிப்படையிலே ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம், ஆண்டவர் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவார், நான் குற்றவாளி ஆக போகிறேன், அல்லது நான் தண்டனை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஒருபோதும் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை குற்றம் தீர்க்கிறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர் இன்னும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் குற்றத்திற்கு நான் தான் பலியாக வேண்டும், நான் தான் அதை அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பலமுறை தோல்வி அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை பலமுறை நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். எத்தனை முறை நான் திரும்ப ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டேன், ஆனாலும் அதே பாவத்தில் நான் திரும்ப விழுகிறேன். பலமுறை என் பாவத்தில் நான் விழுந்து போகிறேன். இந்த உலகம் என்னை இழக்கிறது, இந்த உலக சிற்றின்பங்கள் என்னை இழக்கிறது, இந்த உலகத்திலே நான் மயங்கி போய் இருக்கிறேன். மீண்டும் ஆண்டவரிடத்திலே வர நான் நினைத்தாலும் என்னால் வர முடியவில்லை. எத்தனை முறை நான் கேட்டாலும் திரும்பவும் அந்த பாவத்தை செய்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் ஓடி வர ஆயத்தமாயிருக்கிறாயா? நீ ஆண்டவரிடத்தில் ஓடி வர ஆயத்தமாயிருக்கிறாயா? ஓ, நாம் வேதத்திலே பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எனக்கு அருமையான அவர் மீண்டும் வாய்ப்பை கொடுத்தார். அவர் மீண்டும் வாய்ப்பை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்தார், ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தார். அவர் மீண்டும் நமக்கு வாய்ப்பை கொடுக்க வல்லமையுள்ளவர். ஓ, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் உங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். He will get you back to your track. அவர் மீண்டும் உங்களுடைய பாதையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்கள், அவருடைய அழைப்புகள் ஒருபோதும் மாறாது. ஒருவேளை உடைய ஊழியத்தை இழந்த நிலைமையில நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையான ஊழியனை, உடைய ஊழியத்தை இழந்து போய் இனி எனக்கு ஊழியமே இல்லை, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், இனி நான் ஊழியன் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி உன்னுடைய ஊழியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை திரும்பவும் ஊழியத்திலே நிறுத்த வல்லமை உள்ளவர். குடும்பத்தை இழந்த நிலைமையில இருக்கிற அருமையான பெற்றோரே, கர்த்தருடைய வாழ்க்கையில திரும்ப உடைய குடும்பத்தை திரும்ப தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உடைய பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். இழந்து போன உடைய பிள்ளைகள் உன்னை தேடி வருவார்கள். உடைய குடும்பம் திரும்பவும் எழுந்து கட்டப்படும். உடைய குடும்பத்திலே திரும்ப ஒரு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். He is a God of another chance. உடைய வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, பலமுறை நாம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் முடிந்து விட்டது, நமக்கு வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் நினைத்து சோர்ந்து போகிறோம். அவர் எப்பொழுதும் நம்மை சோர பண்ணுகிறவர் அல்ல. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை ரட்சித்தவர் உண்மையுள்ளவர். உன்னை திரும்ப பிசாசு கையில் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அவருடைய அழைப்பும் அவருடைய ரட்சிப்பும் மாறாதது. அவருடைய அழைப்பு மாறாதது.
எனக்கு அருமையானவங்க, அவருடைய வரங்கள் மாறாதது. ஒரு தடவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அது ஒருபோதும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே மாட்டார். நாம் பாவம் செய்கிறோம், நாம் அக்கிரமம் செய்கிறோம், நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறோம். ஆனாலும் அவருடைய அழைப்பு மாறாது. உண்மைது கர்த்தர் அவர் வைத்திருக்கிற அந்த அழைப்பு மாறாது. அவர் வைத்திருக்கிற இரக்கம் மாறாது. எப்பொழுது நீ வருவாய் என்று சொல்லி அவர் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு போய் தவறாய் செலவு பண்ணி எல்லாம் தீர்ந்தது. அவன் ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட நிலைமையிலும் தகப்பன் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் மகன் எப்பொழுதாவது வருவான். நீ தவறு செய்தாய், நீ குற்றம் செய்தாய், நீ பாவம் செய்தாய். ஆனால் தகப்பன் உன்னை ஒருபோது மறந்து போகவில்லை. ஒருவேளை நீ ஆண்டவரை மறந்திருக்கலாம், ஒருவேளை நீ ஜெபிக்க மறந்திருக்கலாம், ஒருவேளை வேதம் வாசிக்க அல்லது ஆண்டவரிடத்தில் ஆராதிக்க, ஆண்டவரை தேடுவதற்கு நீ மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் ஒருபோதும் மறவாதவர். மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரோடு கூட உன்னை வைத்துக் கொள்ள அவர் ஆவலாய் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He is looking at you, my dear brothers and sisters. நீ எப்பொழுது வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் உனக்காக அவர் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் திரும்ப வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இளைய குமாரன் வந்த உடனே அவன் கைகளுக்கு மோதிரம் போட்டு கொடுத்த கன்றை அடிக்க சொன்னார்கள். ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணினார். நம்முடைய தகப்பன் அதை காட்டிலும் அன்புள்ளவர், இரக்கமுள்ள தகப்பன். அவர் நம்மை இரக்கமுள்ளவர். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு செய்கிறது இல்லை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் நம்மை சரி கட்டுகிறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை மன்னிக்கிறவர், மீண்டும் நம்மை எடுத்து நிறுத்துகிறவர். ஒருவேளை உங்கள் கிருபைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஊழியத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் போட்டு புதைத்திருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு என்று கொடுத்திருக்கிற உன்னுடைய வாய்ப்புகளை, உன்னுடைய தாளந்துகளை நீ இழந்து போயிருக்கலாம். எப்பொழுது ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் பலமுறை நீ அல்ல தட்டி இருக்கலாம், அவைகளை நீ துச்சமாய் மதித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். உன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, உன்னுடைய தப்பிதங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே என் குறைவுகள் இதுதான் என்று சொல்லி நீ ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். மீண்டும் உன்னை பழைய இடத்துல கொண்டு வந்து அவர் நிறுத்துவார். உன்னுடைய உயர்வு ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுகள் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். உனக்கு வர வேண்டியவைகள் ஒருவேளை தடைப்பட்டிருக்கலாம், தடுக்கப்பட்டிருக்கலாம். உன்னை மீண்டும் அந்த நிலைமையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை மனிதர்கள் ஒருவேளை எதிர்த்து நிற்கலாம். உன்னை எதிர்க்கிற மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிற ஆண்டவர் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் எல்லாவற்றையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தாவீது ஆண்டவரிடத்தில் போய் கேட்டான். பத்சேபாவின் விஷயத்தில் ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரை நான் பாவம் செய்தேன். ஆண்டவர் ஒருபோது தாவீதை சிம்மாசனத்தில் இருந்து இறக்கவில்லை. அவன் செய்த பாவத்திற்காக அவர் தண்டனை கொடுக்கவில்லை. அவனுடைய பொசிஷன் ஆண்டவர் கை வைக்கல. அவன் ரியலைஸ் பண்ண, அவ்வளவுதான். தாவீது மனதிலே அவன் குற்றத்தை உணர்ந்தான், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தான். கர்த்தர் தாவீதை மன்னித்தார். மீண்டும் ராஜாவா இருப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ராஜா செய்யக்கூடாத வேலையை தாவீது செய்தான். அடுத்தவனுடைய மனைவி அபகரித்தான், அவளுடைய புருஷனை கொலை செய்தான். எல்லாம் ஒரு ராஜா செய்யக்கூடாத ஒரு மோசமான காரியம், பாவம். எனக்கு அந்த தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை அவன் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அவன் ராஜா என்ற அந்த பதவியிலிருந்து அவன் தூக்கி எறியப்பட வேண்டியவன். ஆனால் ஆண்டவரோ தாவீதை தண்டிக்கவில்லை. அவனை திரும்பவும் அந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார்.
மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீ பலமுறை விழுந்து போயிருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்பு உன்னை வாழ வைக்கிற, நீ ஆண்டவருக்கு பின்னால ஓட வைக்கிற, தொடர்ந்து ஓடுகிறதற்கு உனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நீ ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு அது உனக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். கர்த்தர் உன்னை மீண்டும் உன்னுடைய பாதையில கொண்டு வந்து, உன்னுடைய ட்ராக்ல ஆண்டவர் கொண்டு வந்து உன்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது ராஜாவாய் நிலைத்திருந்தார். You are going to getting back your track. Oh, it is only because of the grace of God. It is not by might, it is not by power, it is only because of the grace. உன்னுடைய திறமையின் அடிப்படையிலே, உனக்கு இருக்கிற பலத்தின் அடிப்படையிலே அதை செய்கிறதில்லை. அவருடைய கிருபையின் அடிப்படையிலே, அவர் உன் மீது வைத்திருக்கிற இரக்கத்தின் அடிப்படையிலே உன்னை திரும்பவும் அந்த இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். உன் குடும்ப சமாதானத்தை அவர் திரும்ப தருவார். நீ இழந்தவைகளை அவர் திரும்ப தருவார். நீ தோற்று போனவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வாய். உன்னை திரும்பவும் உன்னுடைய பாதையிலே கர்த்தர் உன்னை உன் ட்ராக்ல கர்த்தர் அலைன் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் திரும்ப ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நான் மீண்டும் ஆண்டவரிடத்தில் என்னை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நிலைநிறுத்துகிறவர். பிசாசோட ஒரு தந்திரம் என்ன தெரியுங்களா? அவன் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருப்பான், இட் இஸ் டூ லேட். அப்படிதான் சொல்லுவான், இட் இஸ் டூ லேட். நீ ஆண்டவர்கிட்ட போக முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப லேட்டா நீ யோசிக்கிற, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், it is not too late. Today is your day. இப்பொழுது நீ விரும்பினாலும் தேவன் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். It is not too late. சத்துரு ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், நான் எல்லாம் இழந்துட்டேன், அவ்வளவுதான், ஒன்னும் இல்லை, இனி ஆண்டவர்கிட்ட போக முடியாது, இனி எனக்கு வாய்ப்பு இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு சந்தோஷம் இல்லை, இனி எனக்கு உயர்வு இல்லை, இனி எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், it is not too late. இது ஒன்றும் காலதாமதம் அல்ல. இப்பொழுது நீ விரும்பினாலும் தேவனிடத்தில் ஓடி வர முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து தெய்வ சமூகத்தில் என்னுடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. காரணம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய குற்றங்களை அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆகையினால அவரிடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் அவர் திரும்ப கொடுக்கிறார். He's a God of mercies. He's a God of giving another chance. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை எழுந்து நடக்க பண்ணுவார். ஒருவேளை வியாதியிலே நீ படுத்திருக்கலாம், டாக்டர்ஸ் ஒருவேளை உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன்னுடைய வியாதி கொடுமையானதாக இருக்கலாம், உன்னுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் என் இயேசு உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை வாழ வைப்பார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற இயேசு உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து போனது என்று நீ சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் அவர் திரும்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை உயர்த்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுவிடத்தில் ஓடி வருகிறாயா? ஒருவேளை இந்த உலகத்தில் யாரும் செய்யாத பாவத்தை நான் செஞ்சுட்டேயா, யாரும் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் நான் செய்து விட்டேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பை என் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படி இருந்த இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சொல்லுவோம், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். He's a God of another chance. He will get you back on track. அவர் திரும்பவுனை தம்முடைய பாதையிலே கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவர். ஒருவேளை குற்றவரோட என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியவில்லை, என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியவில்லை, நான் செய்த குற்றத்தை யார் மன்னிக்க முடியும்?
குற்ற உணர்வோடு பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளை, உடைய குற்றங்களை மன்னிக்கிறவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீ அவரிடத்துல ஓடி வர ஆயத்தமா இருக்கிறார். எல்லாருடைய கருத்துல உள்ள ஒப்பு கொடுங்க. நீங்க இருந்த இடத்துல, நீங்க உங்க வீடுகளில கண்களை மூடி உங்க இருதயத்துல மாத்திரம் கை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர், உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? ஓ thank you Holy Spirit, thank you Lord, hallelujah. எல்லாருடைய இருதயத்துல கை வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லு, hallelujah. Jesus, எல்லாரும் அப்படியே என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உன் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உன் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. அது குட்டியானவரே, அது குட்டியானவரே, அது குட்டியானவரே, ஆகவரியானி. எல்லாரும் சொல்லுவோம், அது குட்டியானவரே, அது குட்டியானவரே, அது குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீரே, ஆராதனை உமக்கே ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறி, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக எனக்கு சாபமானதனால், ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனால், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியது. எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுவோமா? சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியது. அந்த தெய்வத்துடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து, உமக்கே எங்கள் ஆராதனை, உண்மையே ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எனக்காக பலியானவரே, நீர் என்னை ஆசீர்வாதமாக மாற்றி எனக்காய் சாபங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஓ, என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்கு நீ
ஐஸ்வர்யம் உள்ளவரே எல்லாமே அதீரே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பினவே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பினவே சொல்லுகிறாரே நீ ஏழ்மையானவரா சொல்லுகிறாரே நீ ஏழ்மையானவரா சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். குற்றங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை எண்ணாதிருக்கிறவர், கடலின் ஆழத்தில் போடுகிறவர், ஆண்டவரே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர். இவர்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை திரும்பவும் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அவங்க இழந்த ஆண்டவரே உறவுகளை நீ திரும்பவும் தருகிறவர். அவர்கள் இழந்த பொசிஷனை திரும்ப தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் இழந்த நன்மைகளை திரும்பவும் தருகிறவர். அவர்கள் இழந்த சந்தோஷமான நாட்களை நீங்கள் திரும்பவும் தருகிறவர். இழந்த பெண்களை திரும்ப தருகிறவர், இழந்த தகப்பன் தாயை திரும்ப தருகிறவர், இழந்த குடும்பங்களை திரும்ப தருகிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்து தொடர்ந்து உமக்கு பின் ஓட நீர் கிருபைதாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி I press on towards the goal என்று சொல்கிறேன். நாங்கள் எங்களை நீர் அழைத்த நோக்கத்திலே நாங்கள் ஓட நீர் கிருபைதாரும். உம்முடைய அழைப்பு, உம்முடைய வரங்கள் மாறாதவைகள். நீர் எங்களை ஒருபோது கைவிடாது. இந்த அன்பு பிள்ளைகளை நீர் அள்ளி அணைத்துக் கொண்டு யாரெல்லாம் இருதயத்தில் கை வைத்து உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்களோ, உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே அவர்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்களை தூக்கி எடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதான சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பி அனுப்பும். உடைய திருக்கரங்களில் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் வருவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. May God bless you. Thank you. God bless.